கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலே அந்த 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சூமின கையுடைய ஒரு மனுஷனை தேவன் எலும்பச் செய்து அவனை குணமாக்கினார். மறு கையை போல சூமின கை குணமானது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 5ஆம் வசனத்தில் அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல் சொஸ்தமாயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் எல்லா ஆலயத்தில், செப ஆலயத்தில் நடக்கிற ஒரு காரியம், எல்லாருக்கும் மத்தியிலே தேவன் ஒரு குறைபாடு உள்ள ஒரு மனிதனை, சூமின கையுடைய ஒரு மனிதனை எல்லாருக்கும் மத்தியிலே எலும்பச் செய்து எலும்பி நிற்கும்படி செய்து தேவன் அவனை குணமாக்கினார். மறு கையை போல ஒரு கை, சூமின கை உண்டாயிற்று என்று சொல்லி தேவன் அற்புதங்களை செய்தார். ஆனால் அவனை சுற்றிலும் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்கள் அங்கே இருந்தாங்க. குற்றம் சாட்டுகிறவர்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க அங்கே இருந்தாங்க. 2வது கீழே வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்தில், அதாவது பேசாத ஆட்கள், எதை குறித்தும் கவலைப்படாத ஆட்கள், நமக்கு என்ன என்று சொல்லக்கூடிய சுயநலமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. 5ஆம் வசனத்தில் இருதயம் கடினப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. கடினமான இருதயம் உள்ளவங்க இருந்தாங்க, சுயநலவாதிகள் இருந்தாங்க, குற்றம் கண்டுபிடிக்கும்படியான ஆட்கள் இருந்தாங்க. ஆகவே இப்படிப்பட்டதான பொல்லாத ஜனங்களுக்கு மத்தியில் தேவன் ஒரு மனிதனை, அற்புதத்துக்காய் காத்திருந்த ஒரு மனிதனை, குறைபாடு உள்ள ஒரு மனிதனை எழும்பச் செய்து தேவன் அவனுக்கு அற்புதங்களை செய்தார். உண்மையாகவே இந்த நாட்களில் எல்லா ஜாதி ஜனங்களுக்கு நடுவில், இப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு நடுவில், குடும்பத்தாருக்கு நடுவில் கர்த்தர் உங்களுடைய குறைகளை நிறைவாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார். இருதயம் கடினமுள்ள ஆட்கள் இருக்கலாம், குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்கள் இருக்கலாம், நமக்கு என்னன்னு சொல்லி எதை குறித்தும் பேசாத சுயநலவாதிகள் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இந்த நாட்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் தாமே எல்லாருக்கும் மத்தியிலையும் எல்லாரும் காணும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில் நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா தரப்பு மக்களுக்கு மத்தியில் ஆண்டவரே, குற்றம் கண்டுபிடிக்கிற கடினமுள்ள இருதயமாக இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில், சுயநலமாக இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் காணத்தக்கதாக, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக என் தேவன் ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை செய்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.